சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீர் என்பது ஒரு விதை என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதையை யார் விதைக்கிறார்கள், கண்ணீரின் ஜெபத்தை யார் விதைக்கிறார்களோ அவர்களுக்கு கம்பீர அறுவடை. வேதத்தில் அன்னாளை பார்க்கும் பொழுது, நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அவள் கண்ணீரின் ஜெபத்தை விதைத்தாள், உபவாசத்தோடு அவள் ஜெபத்தை விதைத்தாள். அங்கே நாம் போடப்பட்டிருப்பார், உபவாசத்தோடு சஞ்சலத்தோடு அவள் ஜெபித்தாள், மனம் கசுந்து மிகவும் அழுது ஜெபம் பண்ணினாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் அடியாளை மறவாமல் நினைத்தரு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று தெளிவான ஒரு ஜெபத்தை அவள் ஏறெடுத்தாள். அது மாத்திர கருத்தாய் அவள் ஜெபம் பண்ணினாள், உபவாசித்து அவள் ஜெபம் பண்ணினாள், இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ணினாள். அதனால்தான் அவளுடைய கண்ணீரின் ஜெபம், கண்ணீர் என்ற விதை அங்கே விதைக்கப்பட்டு அவளுக்கு அறுவடை பார்த்தீங்கன்னா கம்பீர அறுவடை உண்டானது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 2:20 பார்த்தீங்கன்னா அவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை, ஆனால் கர்த்தர் அவளுக்கு கொடுத்து மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்து அவளுக்கு ஒரு கம்பீர அறுவடை ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல இன்றைய கண்ணீரோடு நீ விதைத்து கொண்டிருக்கிறீர்களா, துன்பத்தோடு வேதனைகளோடு நீங்கள் அந்த ஜெபத்தை விதைத்து கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு கம்பீர அறுவடை கட்டளையிடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா.